அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையத்தை அன்புமணி தரப்பு தவறாக வழிநடத்துவதாகவும் ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இடம்பெற்றிருந்த பாமகவின் தலைமையகமான சென்னை திலக் தெரு முகவரியை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் தற்போது அன்புமணி அவர்தான் தலைவராக தொடர்கிறார், அவர் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி நேற்று வெளியாகியிருந்தது. இந்நிலையில அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை எனவும் தேர்தல் ஆணையத்தை அன்புமணி தரப்பு தவறாக வழிநடத்துவதாகவும் ராமதாஸ் தரப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பொதுக்குழு ஆவணங்களில் அன்புமணி தரப்பு மோசடி செய்திருப்பதாகவும் ராமதாஸ் தரப்பினர் குற்றச்சாட்டி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கிழக்கு தெருவை பாமகவின் தலைமையகமாக தேர்தல் ஆணையம் கூறியதால் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு அங்கீகாரம் எனக்கூடிய அந்த தகவல் என்பது நேற்று வெளியாகியிருந்தது. தேர்தல் ஆணையத்தை அன்புமணி தரப்பு தவறாக வழிநடத்தி வருவதாக இதற்கு ராமதாஸ் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அன்புமணி தலைவராக இருந்தபோது பாமக தலைமையகமாக முகவரியை நாட்டுமுத்து நாயக்கன் பிரிவில் இருந்து திலக் பிரிவிற்கு மாற்றியுள்ளனர் எனவும் ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவின் தீர்மானங்கள் முடிவுகளில் அன்புமணி தரப்பு மோசடி செய்திருப்பதாகவும் ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். அன்புமணியின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானம் பாமகவில் டிசம்பர் பொதுக்குழுவில் ஏற்கப்படவில்லை எனவும் ராமதாஸ் தரப்பு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்புமணியின் பதவி காலத்தை 2026 மே மாதம் வரை நீட்டிப்பது போன்று பொதுக்குழு ஆவணத்தில் மோசடி செய்யப்பட்டது எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசடியான பொதுக்குழு ஆவணத்தை தேர்தல் ஆணையத்தில் பாமக தலைவர் அன்புமணி தரப்பு தாக்கல் செய்துள்ளது எனவும் ராமதாஸ் தரப்பினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதமே அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டதாகவும் அது தேர்தல் ஆணையத்திற்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டதாகவும் ராமதாசனுடைய தரப்பு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புமணி நீக்கம் தொடர்பாக மே 28 மற்றும் ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் ஆவணங்கள் சமர்ப்பிப்பதாகவும் அன்புமணி தரப்பு பாமகவிற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் என்று வெளியாகியுள்ள ஆவணம் செல்லத்தக்கது அல்ல எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணைய ஆவணங்களை அன்புமணி தவறாக வழிநடத்துவது குறித்து புகார் அளிக்க இருப்பதாகவும் ராமதாஸ் தரப்பினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.